மேஷராசி நேயர்கள் ஏற்கனவே நிறைய பார்த்து வச்சிருக்காங்க. குரு பெயர்ச்சி 9ஆம் பார்வையா 12ஆம் வீட்டை பார்க்க போறாரு. அவர் உச்சம் பெற்ற குருங்கிறதுனால முதல்ல வருமானம், அவங்களுக்கு கடன் வாங்கி வீடு வாங்கக்கூடிய யோகம் அமையும். வெளிநாடோ வெளி மாநிலமோ வெளியூரோ போகக்கூடிய யோகங்கள். 7.5 பீரியட்ல உங்களுக்கு 7.5 சனி ஸ்டார்ட். ஆகவே இடமாற்றம் வரும், அதிக சம்பளம், அதிக பொறுப்பு, ப்ரமோஷனு, உத்தியோக உயர்வு, இப்படின்னு உங்களுக்கு நிறைய வருமானங்கள் வரும். திருமணம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கேன், எங்கள் வீட்டில் கெட்டி மேளம் கொட்டுமா அப்படின்னா தாராளமாக கொட்டும். ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது தெய்வீக ஜோதிடர் டாக்டர் பாலகிருஷ்ண ரெட்டி சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். குரு பயிற்சி காலகட்டங்கள் ஆரம்பிக்க போகுது. மக்களுக்கு தேவையான நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது. ஏன்னா குருனாலே சுப விஷயங்களை மட்டும்தான் மக்களுக்கு சொல்வார். எந்த மாதிரியான சுப விஷயங்களை கொடுக்கறதுக்காக குரு பகவான் வர இருக்கிறார்? பொதுவாகவே குரு பெயர்ச்சி அப்படின் போது யாருக்கும் ஒரு பயம் இருக்காது, மனோதைரியம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். அப்பா சார் எனக்கு வீடு வாங்கிடலாமா, கார் வாங்கலாமா, அதே மாதிரி கல்யாணம் ஆகிடுமா அப்படின்னு சுப விஷயங்களை ரெஃபரன்ஸ் பண்ணுறதுக்காக பார்ப்பாங்க. ஆகவே இந்த நிகழ்ச்சி இப்போ நம்ம எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா நல்ல விஷயங்களை பேச போகிறோம், நல்லதை சொல்ல போகிறோம், நல்லதையே நம்ம திங்க் பண்ண போகிறோம். இப்படிப்பட்ட ஒரு விஷயந்தான் இந்த குரு பெயர்ச்சி. இந்த குரு பெயர்ச்சி என்னும்போது யாருக்குமே அந்த பேனிக்கோடு சேர்ந்த ஒரு நிகழ்ச்சி பார்க்க மாட்டாங்க. இப்போ சனீஸ்வரரை பார்க்குறாங்கன்னு வச்சுங்களேன், சனி பெயர்ச்சிக்கு பார்க்கும்போது பயம். நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க சார், சார் அங்கேருந்து பிரசாதம் கொண்டு வரலாமா, கொண்டு வரக்கூடாதா, இப்படின்லாம் கேள்விகள் இருக்கும். ஆனால் இங்கே அப்படிப்பட்ட கேள்விகளுக்கு இடமில்லை. குரு பார்க்க கோடி நன்மை. ஒவ்வொரு ராசி ரீதியாகவும் எந்த மாதிரியான பலன்கள் இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு ராசி ரீதியாக பார்க்கலாம் சார். முதல்ல மேசராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான ஜாக்பாட் அடிக்க போகுது? இங்கே பாருங்க, அவங்க நமக்கு முன்னாடி காத்துனுக்குறாங்க. நிறைய டிவி பார்க்கறது, யூடியூப் பார்க்கறது, இதெல்லாம் பார்த்து அவங்களே சில இதெல்லாம் வச்சு நிற்கிறாங்க ரெஃபரன்ஸு. இப்போ நம்ம ஒவ்வொரு சேனல்லையும் ஒருத்தர் ஒரு ஜோசியர் சொல்கிறாங்க இல்லையா. இப்போ பாலகிருஷ்ணா ரெட்டின்றதை அவங்க பார்த்து நோட் பண்ணி அவங்க இதை சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெஃபரன்ஸ், அவர் அதை சொல்லியே இதை சொல்லியே அவர் ஏன் இப்படி சொன்னார். ஆகவே நம்ம மேஷராசி நேயர்கள் ஏற்கனவே நிறைய பார்த்து வச்சுருக்காங்க. எனக்கு குரு பெயர்ச்சி 9ஆம் பார்வையாக 12ஆம் வீட்டை பார்க்க போகிறார். அதுவும் அவர் உச்சம் பெற்ற குருங்கிறதுனால முதல்ல வருமானம், பெரிய ஸ்தானத்தை பார்க்குறாரு இல்லைங்களா. சார் உங்களுக்கு நிறைய பணம் செலவாக போகுது சார், நீங்கள் நிறைய கோல்டு வாங்க போகிறீங்க, நிறைய கார் வாங்க போகிறீங்க, நிறைய வெளிநாட்டுக்கு போக போகிறீங்க, இதெல்லாம் பணம் இருந்தால் தானே போக முடியும். அதே மாதிரி இப்போ உங்களை சார் பேங்க்கில் லோன் கிடைக்கும் சார் அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்கோர் வேணும்ல, சிவில் ஸ்கோர் இல்லைன்னா என்ன பண்ண முடியும். ஆகவே எனக்கு பேங்க் மேனேஜர் தெரியும் சார்னா முதல்ல நீ வெளியே போகணுமா. மேஷராசிக்கு அப்படி ஒரு சிபில் ஸ்கோர் அவங்களுக்கு கடன் வாங்கி வீடு வாங்கக்கூடிய யோகம் அமையும். வெளிநாடோ வெளி மாநிலமோ வெளியூரோ போகக்கூடிய யோகங்கள். எனக்கு ஒரு வேலை, நல்ல வேலை கிடைக்கணும் சார், ஏன்னா இருக்கிற வேலையே நான் ரொம்ப வெறுத்து போயிட்டேன் சார், பார்த்த முகத்தே பார்த்து நான் ரொம்ப நூலாயிட்டேன் நான். அதனால் இவனும் செய்ய மாட்டேங்கிறான், என்னையும் வெளியே அனுப்ப மாட்டேங்கிறான். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மேலதிகாரி தொல்லை இல்லாமல் நான் இருப்பேனா இருக்கலாம். ஒன்று அவன் ட்ரான்ஸ்ஃபரில் போயிடுவான், இல்லை உங்களுக்கு ஏற்கனவே இது குரு பெயர்ச்சி பலன் 7.5 பீரியடில் உங்களுக்கு 7.5 சனி ஸ்டார்ட். ஆகவே இடமாற்றம் வரும், அதிக சம்பளம், அதிக பொறுப்பு, ப்ரமோஷனு, உத்தியோக உயர்வு, இப்படின்னு உங்களுக்கு நிறைய வருமானங்கள் வரும். ஒரு வீடு வாங்கியிருக்கேன் சார், அந்த வீட்டில் நான் கொஞ்சம் கட்டிக்கிட்டுமா, நல்ல லக்ஸூரியாக கட்டட்டுமா அப்படின்னா தாராளமாக கட்டலாம். திருமணம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கேன், எங்கள் வீட்டில் கெட்டி மேளம் கொட்டுமா அப்படின்னா தாராளமாக கொட்டும். அதே மாதிரி படிக்கிற குழந்தைங்களுக்கு நல்ல படிப்பு, மெமரி பவர் கூடும், அதிக வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு இவங்களுக்கு கிடைக்கும். இந்த விஷயங்கள்லாம் நடக்கும்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் மேசராசிக்காரர்களுக்கு அந்த சனி பயிற்சி அந்த ஒரு தாக்கம் இருக்குதே, இந்த விஷயங்கள் எல்லாம் அந்த சனி பயிற்சியை தகர்த்து எரிஞ்சிட்டு இந்த குரு எப்படி வழங்க போகிறார் அப்படின்றதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வி. அதுல இப்போ அந்த சனி பயிற்சி பலன்கள்ல நம்ம பேசியிருக்கோம். கண்டிப்பா.
அதில் வந்து ஒரு வாட்டி நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு ரெட்ரோ ஆன்மீகத்தில் பாருங்கள், நம்ம பேசியிருக்கோம். அது 2வது சுற்றா 3வது சுற்றான்னு பார்க்கணும். அது வந்து பொங்கு சனியா அப்படின்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பலன் சொல்லணும் ஒழிய, சார் உங்களுக்கு 7.5 சனி அவ்வளோதான் அப்படின்னா கஷ்டம். 2வது 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. விரயம் வந்து உங்களுக்கு சுப விரயமாக இருக்கும். அதனால தான் இப்போ வீடு கட்டலாம், வாகனங்கள் வாங்கலாம், குழந்தைங்க பெற்றுக்கலாம், வெளிநாடு போகலாம், வெளி மாநிலம் போகலாம் அப்படின்னு ஒரு சுப பலனாகவே சொல்லிட்டு வந்தேன். ஆகவே குரு வந்து உச்சம் பெற்ற குரு வரப்போகிறார், ஞானகாரகன் பார்க்க போகிறார், ஞானகாரகனோடு சேர்ந்து வரப்போகிறார். அதனால் உங்களுக்கு ரொம்ப அற்புதமான மேஷராசிக்கு நல்ல பலன் கிடைக்கும். திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமையும். குழந்தைகளோடு சேர்ந்து இருக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். வெளிநாடோ வெளி மாநிலமோ படிக்கலாம், படிச்சுக்கிட்டே வேலை செய்யலாம், வேலை செஞ்சுட்டே படிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இல்லற வாழ்க்கையில் அப்படின்றது தொடர்ந்து ஒரு பிரச்சனை சலசலப்பு ஆனது இருக்குது. ஏன்னா நீங்கள் திருமணம் நல்லா இருக்கும், திருமண வாழ்க்கை அமையும் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா திருமணமானவர்களுக்கு இல்லற வாழ்க்கையே பிரச்சனையாக இருக்கே, அது சரியாகும். ஆமாங்க, அது கூட நான் இந்த கால்குலேஷனில் அதை சொல்ல மறந்துட்டேன். அதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் மனசு ஒத்து போகாமல் 2வது வேலை வாய்ப்பு காரணத்தினால இவர் இங்கே இருப்பார், அந்த அம்மா வந்து வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் இருக்கோம், நாங்கள் 2 பேர் சேர்ந்து வாழக்கூடிய பாக்கியம் கிடைக்குமா? அது இல்லாமல் எங்களுக்குள்ள ஒப்பீனியன் வந்து ஓன் ஒப்பீனியனாக கிடைக்குமா? நல்ல ஒப்பீனியன் வருமா? நாங்கள் கருத்தொருமித்து நல்ல கணவன் மனைவியாக வாழ்வோமானா தாராளமாக வாழலாம். நல்லா இருக்கு. முடிச்சலாமா? ஓகே, கண்டிப்பா இவங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நீங்க சொல்லியிருக்கீங்க சார். கண்டிப்பா வந்து மேசராசிக்காரர்கள் ரொம்பவே சந்தோஷமா இருப்பாங்க, நம்மளும் நம்புவோம். அதே மாதிரி இவங்க எந்த தெய்வத்தை வழிபட்டால், ஏன்னா நீங்க முன்னதாகவே சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரியான தெய்வத்தை வழிபட்டால் நிறைய ராசிக்காரர்களுக்கு நிறைய சிறப்புகள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு. இவர்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் இவர்கள் சிறப்பாக இருப்பாங்க? பொதுவாகவே குருன்னு சொன்னதுலே முருகன் தான். அந்த குருவை வழிபடுறது மிக அதிக சுப பலனை உங்களுக்கு அதிகப்படுத்தி தருவான். அதனால தான் திருச்செந்தூர் முருகனுக்கு போயிட்டு கடற்கரையில் குளிச்சுட்டு நாழி கிணறில் குளிச்சுட்டு மறுபடியும் சண்முகரை போய் வழிபடும். அப்படி நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அற்புதமான பலன் கொடுக்கும், நல்ல வாழ்க்கை கிடைக்கும். அதே மாதிரி சுப பலன்கள் அதிகமாக கிடைக்கும். கை கெட்டினது எனக்கு வாய் கெட்டல சார். இப்போ நிறைய பேருக்கு லெட்ரு வந்துடும், ஆஃபரிங் லெட்ரு, ஆனால் எப்போ போய் சேர்றதுன்னு அவங்களுக்கு வராது. அப்படிப்பட்டவர்கள்லாம் திருச்செந்தூர் போயிட்டு முருகனை வழிபட்டாங்கன்னா உடனே அடுத்த லெட்ரு வந்துடும், இம்மீடியட்லி ஜாயின். ஏன்னா வெற்றியை தருபவன் முருகன், வெற்றியை அருள்பவன் முருகன். எனவே அவரை போய் நீங்கள் வழிபட்டீங்கன்னா பலன் கை மேலே கிடைக்கும். குருனாலே சுபர்தனமா. இப்போ சனீஸ்வரர் அப்படின்னா ஒரு பயம். குரு அப்படின்போது குரு பார்க்க கோடி நன்மை. அவர் பார்த்தாலே நமக்கு நல்லது நடக்கும். கல்யாணம் நடக்குமா சார்? நடக்கும். வீடு கட்டலாமா சார்? கட்டலாம். குழந்தை பிறக்குமா சார்? பிறக்கும். சார் நான் வீடு வாங்கிட்டு வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ போகலாமா சார்? போகலாம். இப்படி நான் சுப பலனை சொல்லிகிட்டே போகலாம். மற்ற கிரகங்கள் அசுப கிரகங்கள் பார்க்கும்போது எதிரிகள் வெல்லலாமா சார்? கோர்ட்டு வழக்கு ஜெயிக்கலாமா சார்? இப்படி நெகட்டிவாக போகும். ஆகவே தான் இந்த குரு பெயர்ச்சிக்கு வருஷத்துக்கு ஒரு முறை மாறும்போது ஒரு மிகப்பெரிய எழுச்சி மக்களுக்குள்ள. இப்போ 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் கடகத்துக்கு வந்து குரு வருவார். அப்படி வரும்போது அங்கே உச்சம் பெற போகிறார். ஏற்கனவே அவர் குரு வந்து உச்சம் பெற்றால் எப்படி இருக்கும்? இன்னும் சூப்பராக இருக்குமே, அதிக சுப பலனை கொடுக்குமே, நாடு செழிக்கும், ஊரெல்லாம் செழிக்கும், மக்களெல்லாம் செல்வமாக வாழ்வார்கள், நிறைய பணம் சம்பாதிப்பீங்க. போர் பதட்டம் குறையுமா? குறையும். சில நாடுகளில் ஏற்படக்கூடிய மதக்கலவரங்கள் குறையும். நீரினால் நெருப்பினால் இயற்கை அழிவுகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு சில தீர்வுகள் வரும். வேற்றுமொழி இனத்தவர்களால் இருந்த பிரச்சனைகள் மழை போல வர்றது பனி போல தீர்வும். இதில் நிறைய பேர் வந்து உங்களுக்கு மறைமுகமான எதிரிகள் தொல்லை இதெல்லாம் போகும். பொதுமக்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். இதில் நம்ம கவனிக்க வேண்டியது இந்த தங்கமும் வெள்ளியும். ஒரு சாதாரண மனிதனுடைய வாழ்க்கையில் தங்கமும் வெள்ளியும் தானே முக்கியம். ஒரு கல்யாணம் ஆக வேண்டிய குழந்தைங்க இருக்கும், அவங்களுக்கு எப்படி சார் நகை வாங்கிறது அப்படின்னா இந்த தங்கம் உச்சத்தில் போகும்போது கொஞ்சம் ஏறத்தான் செய்யும். இருந்தாலும் தங்கம் எப்பவுமே ஒரு முறை ஏறிச்சுன்னா இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, கொஞ்சம் கம்மியாக வரும்.
ரூபாய்க்கு கீழே வரும், ஒரு 90-95 வரும். அந்த டைமில் வாங்கி போட்டுங்க. அது டிசம்பரில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்க கொஞ்சம் பார்த்து நிதானமாக பண்ணுங்கள். இந்த பிளாக் கோல்டுன்னு சொல்லக்கூடிய பெட்ரோல் விலை நிச்சயமாக ஏறத்தான் செய்யும், டிமாண்ட் வரத்தான் செய்யும். கேஸ் வந்து கொஞ்சம் டிமாண்டில் இருக்கும். அதே நேரத்தில் இதெல்லாம் நான் பொதுவான பலன் சொல்கிறேனே ஒழிய இந்தியாவினுடைய பொருளாதாரம், இந்தியாவினுடைய மார்க்கெட்டிங் அதெல்லாம் பார்க்கும்போது பெரிய பிரச்சனைகள் இருக்காது. அதே மாதிரி இவங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சில பிரச்சனைகளுக்கு முற்று பெறக்கூடிய தீர்வுகள் கிடைக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட்.